Hello dear children, welcome to our channel. In the video என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த வீடியோல நம்ம 10th standard English bookல இருக்கக்கூடிய first lesson இருக்கக்கூடிய first poem life poem பத்தி தான் இதல பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த poemோட full explanation நம்ம பார்க்க போறோம், line by line explanation. So இது பாத்தீங்க அப்படினாவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அந்த poem ஃபுல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், line by line each line என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிரும். தமிழ்ல நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். அதே மாதிரி இத பாத்தீங்க அப்படினாவே உங்களுக்கு போயம்க்கு பின்னாடி கொடுத்திருக்கிற அந்த போயம் லைன்ஸ் கொடுத்து உங்களுக்கு क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. அந்த லைன் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாவே எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க போயம் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படினாவே எந்த क्वेश्चन டீடைலா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் உங்களால நீங்க ஒண்ணா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது பாத்தீங்க அப்படினாவே உங்களுக்கு ஃபுல்லா வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். சோ இந்த லைஃப் போயம் பாத்தீங்க அப்படினா இந்த நேம்ல இருக்க மாதிரியே லைஃப் அப்படிங்கறத டைட்டில் கொடுத்திருக்காங்க. இந்த லைஃபை எப்படி வந்து நம்ம எதிர்கொள்றது, எந்த மாதிரி வியூ எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த போயமோட ஓவர்வியூ இருக்க போகுது. லைஃப் போயம் பாத்தீங்க அப்படினா அதோட ஆத்தர் வந்து நமக்கு ஹென்றி வான் டைக் அப்படின்ற அந்த அமெரிக்கன் போயட் தான் இந்த போயமை எழுதியிருக்காரு. எந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சானட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல எழுதியிருக்காரு. சானட் வந்து பாத்தீங்கன்னா சொனட்டோ அப்படின்ற இட்டாலியன் வேர்ட்ல இருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு வேர்ட் தான் சானட். இதுக்கு வந்து மீனிங் வந்து லிட்டில் சாங் இல்லைனா ஸ்மால் லிரிக் அப்படின்றத இந்த சானட்டோட மீனிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சானட்டில் உங்களுக்கு 14 லைன்ஸ் இருக்கும். எல்லா சானட்லையும் உங்களுக்கு 14 லைன்ஸ் இருக்கும். சானட் எப்படி இருக்கும்னா 14 லைன்ஸில் அயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருப்பாங்க. அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னா ஒவ்வொரு லைனுமே வந்துட்டு உங்களுக்கு 10 syllables இருக்கும். 10 syllables இருக்கும். அதுதான் அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் வந்து ஆக்டேவ்னும் நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸ் அப்படின்னா செஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சானட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 லைன்ஸ் ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸாகவும் நெக்ஸ்ட் 6 லைன்ஸ் வந்து தான் பிரிச்சிருக்குவாங்க அந்த 14 லைன்ஸை. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு சானட் இருக்கும். ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸை உங்களுக்கு ஆக்டேவ் 8னால ஆக்டேவ் அப்படின்னும் நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸை வந்து செஸ்டேட் அப்படின்னு கூப்பிடுவாங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த லைஃப் போயம் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ நம்ம இந்த போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். முன்னாடி நம்ம அந்த போயமை ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேரால உங்களுக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the way wind up the hill or down, over rough or smooth the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown, my heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹென்றி வேன் டைக் லைஃப் போயமில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் அப்படின்னா என்னன்னா லெட் மீ லிவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே. லெட் மீ லிவ் அப்படின்னா என்னது, லெட் மீ பட் லிவ் அப்படின்னா பட் அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ ஜஸ்ட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் அப்படின்னு இருக்காரு. நம்ம சொல்லுவோம்ல லெட் மீ ஜஸ்ட் கோ டு த ஷாப் அப்படி சொல்கிறோம், நான் போயிட்டு வரேன் என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது என்ன சொல்கிறாரு, என்னை வாழ விடுங்க, லெட் மீ பட் லிவ் மை லைஃப், லெட் மீ லிவ் என்னை வாழ விடுங்க த்ரூ அவுட் இயர் டு இயர், ஃப்ரம் இயர் டு இயர் அப்படின்னா என்னது, த்ரூ அவுட் இயர் டு இயர் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வருஷமும் நான் வந்துட்டு என் லைஃப்பை நான் ஜஸ்ட் வாழ்கிறதுக்கு விரும்புகிறேன், என்னை வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர், ஒவ்வொரு வருஷமாக நானே என் லைஃப்பை வந்துட்டு நான் வாழ்கிறேன், என்னை விடுங்க வாழ விடுங்க, லெட் மீ லிவ் அப்படி சொல்கிறார். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், எப்படி வாழணும்னு கேட்குறாரு. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்றாரு. ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படின்னா என்னது, நேர்கொண்ட பார்வைன்னு சொல்வோமா, அதுதான் ஃபார்வர்ட் ஃபேஸ். வித்தவுட் எனி டேர்னிங் பேக், வித்தவுட் லுக்கிங் பேக், திரும்ப பார்க்காம ஃபுல் டிட்டர்மினேஷனோட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நேராக பார்த்து ஐ ஹாவ் டு லிவ் மை லைஃப் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ், நேர்கொண்ட பார்வை, வித்தவுட் டேர்னிங் பேக் ஃப்ரம் எனிதிங், எந்த பயமும் இல்லாமல் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ், எது வந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு நான் வந்துட்டு வாழ விரும்புகிறேன் அப்படி சொல்கிறாரு. அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா அன்ரிலக்டன்ட்னா வித்தவுட் எனி ஹெசிடேஷன் அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் எனி ஹெசிடேஷன், ரிலக்டன்ட் அப்படின்னா ஹெசிடேஷன் சொல்வோமா, ஸோ அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா வித்தவுட் எனி ஹெசிடேஷன். ஸோ இப்போ ஹெசிடேஷன் அப்படின்னா என்னது, ஒரு தயக்கம், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ரிலக்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா என்னது, ஹெசிடண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தயக்கம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் போய் நிற்கும் போது நமக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், ஒரு ரிலக்டன்ஸ் இருக்கும், அது ஒரு தயக்கம் இருக்குமா, அந்த மாதிரி எந்த ஒரு ரிலக்டண்ட்டும் இல்லாமல் அன்ரிலக்டன்ட் சோலோட நான் வந்துட்டு நான் லைஃப்பை வந்துட்டு
ஃபேஸ் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க. அன்ரிலக்டன்ட்னா வித்தவுட் எனி ஹெசிடேஷன், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், இந்த ஒரு பயமும் இல்லாமல், வித்தவுட் லுக்கிங் பேக், வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் ஐ ஹாவ் டு லிவ் மை லைஃப் அப்படின்றாங்க. த்ரூ அவுட் மை லைஃப் ஐ ஹாவ் டு லிவ் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நாட் ஹரியிங் டு. ஹரியிங் டு அப்படின்னா என்னது, ஹரிங்னா என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு அவசர அவசரமாக செய்கிறதா ஹரி பண்ணுறோம். இப்போ ஹரி வி டோன்ட் ஹேவ் டைம் அப்படி சொல்கிறோமா. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாட் ஹரிங் டு, லைஃப் வந்துட்டு ஹரி பண்ணுறக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ லைஃப் அப்படின்றது நமக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் இல்லைல்ல, அவங்க எல்லோரும் ஓடுறாங்க நம்மளும் ஓடுறோம் அப்படின்ற மாதிரி ஓடக்கூடாது. எந்த ஒரு ஹரியும் இல்லாமல் நமக்கு we have to enjoy the journey of life. ஹரி பண்ணிட்டு போகக்கூடாது, இது சீக்கிரம் முடிக்கணும் அது சீக்கிரம் முடிக்கணும் ஓடிட்டே இருந்தானா லைஃப் ஃபுல்லாக ஹரி பண்ணிட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியதான். we won't have any time to enjoy the லைஃப் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம டைம் இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்க, பொறுமையாக ஐ ஹவ் டு லிவ் மை லைஃப் வித்தவுட் ஹரிங், எந்த ஒரு ஹரியும் இல்லாமல் நான் பொறுமையாக வந்துட்டு என் லைஃப் ஜேர்னியை என்ஜாய் பண்ணி ஐ ஹவ் டு லிவ் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு தான் நாட் ஹரிங் டு, வித்தவுட் எனி ஹரி ஐ ஹவ் டு லிவ் அப்படி சொல்கிறாரு. நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு கோல் இருக்கும். லைஃப்பில் கோல், வாட் இஸ் கோல், நமக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல லைஃப்பில், அதான் இங்கே கோல் மென்ஷன் பண்ணுறாங்க. த கோல் வி ஹாவ் டு ஸ்டே ஸ்ட்ராங் இன் அவர் கோல். நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னா, நார் அப்படின்னா என்னது, நாட் அப்படின்றது அர்த்தம். நாட் ஹரிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல்னால் நான் ஹரி பண்ணிவிட்டு போகக்கூடாது, வேக வேகமாக அப்படி இந்த லைஃப் ஜேர்னி முடிக்கணும், ஐ ஹாவ் டு ரீச் த எண்ட் அப்படின்ட்டு ஹரி பண்ணவும் கூடாது. அதே மாதிரி நம்ம கோலில் இருந்துட்டு விலகவும் கூடாது. டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னா நம்ம ஒரு கோலை நோக்கி போயிட்டுருக்கோம், அதுலேருந்து வேறு வழியில் நம்ம திரும்பி போகக்கூடாது. இந்த கோலில் இருந்துட்டு பாதை மாறக்கூடாது. நம்ம எந்த கோல் வந்துட்டு நம்ம லைஃப் கோல் எய்ம் பண்ண ஒன்று வச்சுருப்போம்ல அதை நோக்கி தான் ஓடணும். நடுவில் வர கஷ்டத்தினாலேயோ வேறு எதுனாலையோ நம்ம அதுலேருந்து டேர்ன் ஆகக்கூடாது, அதுலேருந்து வழி மாறக்கூடாது. நம்ம கோல் விட்டுட்டு நம்ம வேறு எதுவும் வழியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஹரிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், கோல்லேருந்து வழி மாறக்கூடாது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் அப்படின்னா, மோர்னிங்னா என்னது, மோர்னிங்னா க்ரீவிங். என்னது க்ரீவிங்னா என்னது, ஃபீலிங் ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் சேட்னஸ். ஒரு சேட்னஸை நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அதுதான் மோர்னிங். சும்மா இப்படி ஒரு அழுவதாக இருக்கட்டும், இல்லை நம்ம சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்குது, ஐயோ இப்படி நடந்திருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், நம்ம க்ரீஃப் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, நம்ம சேட்னஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் மோர்னிங்னு சொல்லுவோம். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட் அப்படின்னா, டிம் பாஸ்ட்னு எது சொல்கிறாங்க, டிம்னா எது சொல்லுவோம், நாட் பிரைட்டாக இல்லாத திங்ஸ் தான் டிம்னு சொல்லுவோம். இங்கே பாஸ்ட்டை வந்துட்டு நம்ம டிம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா, இங்கே வந்துட்டு ஒரு மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு போயிட்டு, என்னது இந்த பாஸ்ட்டை டிம்னு சொல்லியிருக்காரு. டிம் பாஸ்ட் அப்படின்னா அது தேவையில்லாத, இந்த நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரியே நடக்காதுல்ல. சில விஷயம் நமக்கு ஹாப்பினஸாக, சில விஷயம் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும், சில விஷயம் நெகட்டிவாக நடக்கும். நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய இது பாஸ்ட்டில் நடந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் நமக்கு ஃபேவரபுளாக இல்லாத விஷயத்தை பற்றி நினச்சிட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர் அந்த டிம் பாஸ்ட். டிஸப்பியர்னா அது டிஸப்பியர்னா மறைஞ்சு போகிறது, அதனால் முடிஞ்சு போகிறது தான் சொல்கிறாரு. பாஸ்ட்டில் வந்துட்டு முடிஞ்சது திரும்பி வரப்போகிறது இல்லையா, அது முடிஞ்சது தான். ஸோ அதை பற்றியே நம்ம நினச்சிட்டு மோன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. மோர்னிங்னா என்னது, நம்ம சேட்னஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மோர்னிங். ஸோ அதை நினச்சி பாஸ்ட்டில் நடந்த வந்துட்டு சோகமான விஷயங்களை நினச்சி தேவையில்லாத நமக்கு மனசு கஷ்டப்படக்கூடிய விஷயத்தை நினச்சி திரும்பியும் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் நம்மளோட லைஃப்பில் போக முடியாது, நெக்ஸ்ட்டு நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மோன் பண்ணிகிட்டு இருக்கிறது கூடாது அப்படின்றார். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இந்த டிம் பாஸ்ட். இந்த பாஸ்ட்டில் தொலைஞ்சு போன விஷயம், அதாவது முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி நம்ம வந்துட்டு மோன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம போயட் நமக்கு he is telling us not mourning for the things that disappear in the dim past nor holding back in fear from what the future wills. ஸோ பாஸ்ட் பற்றி என்ன சொல்கிறாரு, பாஸ்ட்டில் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி மோன் பண்ணிவிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஃப்யூச்சர் பற்றி என்ன சொல்கிறாரு, நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். ஃப்யூச்சர் வெயில்ஸ்னால் என்னது, நமக்கு வெயில்ஸ்னால் எதையாவது ஹைட் பண்ணுறது, நம்ம கிட்டேருந்து மறைச்சி வைக்கிறதா வெயில்ஸ் சொல்லுவாங்க. டு கவர் சம்திங் எந்தனா, இப்போ வந்துட்டு அந்த மேரேஜ், கிறிஸ்டியன் மேரேஜ்லாம் ப்ரைட்ஸுக்கு வந்துட்டு வெயில் போட்டிருப்பாங்க ஃபேஸ்க்கு, இல்லைன்னா பேக் ஹேருக்கு வந்துட்டு அவங்க வெயில் போட்டிருப்பாங்க ஒயிட் கலரில். ஸோ தட் அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு ஹைட் ஆகணும்னு சொல்லிட்டு, ஸோ சம்திங் எதாச்சும் அந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கிறதா நமக்கு வெயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தட் நமக்கு அதை கிளியராக வந்துட்டு பார்க்க முடியாது, அதை பற்றி புரிஞ்சுக்க முடியாது, ஒரு சம்திங் நம்மளால் அதுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அதை பற்றி. ஸோ நமக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஃப்யூச்சர் வந்துட்டு நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ ஃப்யூச்சர் வந்துட்டு நமக்கு மறைச்சி தான் வச்சுருக்கோம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத, அதை தான் சொல்கிறேன். ஃப்யூச்சர் வெயில்ஸ் என்ன, நம்ம ஃப்யூச்சர் வந்து நம்மக்கிட்ட மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி நினச்சி பயந்துட்டு ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்க. நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர்
அந்த அந்த ஃப்யூச்சரை பற்றி நினச்சிட்டு பயத்திலேயே நம்மளை வந்து ஹோல்ட் பேக் பண்ணி வச்சுக்கூடாது. நம்ம அங்கேயே வந்து நின்றக்கூடாது. ஐயோ ஃப்யூச்சரில் இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தாலும் வேலைக்காகாது. நம்மளோட லைஃப்பை வந்துட்டு நம்மளால் ஒழுங்காக வாழ முடியாது அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணக்கூடாதான் பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றியும் நினச்சிட்டு சோகமாக அதை பற்றி ஃபீல் பண்ணிருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டும் நம்ம வந்துட்டு ஹோல்ட் ஆன் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு ஈஸியாக ஒரு 2 லைன்லேயே சொல்லி முடிச்சிடறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த லைன்ஸில் சொல்லிட்டாரு. என்ன இருக்கக்கூடாது, ஹரி பண்ணிட்டு லைஃப் வாழக்கூடாது, கோல்லேருந்து டேர்ன் பண்ணக்கூடாது, கோல்லேருந்து பாதை மாறிடக்கூடாது, பழசை நினச்சி போன பாஸ்ட்டில் முடிஞ்சு போன சோகமான விஷயத்தை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, அடுத்து ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது அப்படின்றத நினச்சிட்டும் பயப்பட்டு இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்றாரு. But with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. என்ன சொல்கிறாரு, பட் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், இப்படி இருக்கணுமா, ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட்டோட இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. ஹோல் ஹார்ட்னா என்னது, முழு மனசோட முழு இதயத்தோடு நம்ம வந்துட்டு லைஃப்பை வாழணும் அப்படி சொல்கிறாரு. வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் ஆல்வேஸ் யூ ஹாவ் டு பி ஹாப்பி இன் யோர் லைஃப் ஜேர்னி அப்படி சொல்கிறாரு. வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், எதை பண்ணுறதா இருந்தாலும் உங்களை முழு மனசோட சந்தோஷமாக செய்யணும் அப்படி சொல்கிறாரு. வித் ஹோல் ஹார்ட், வித் ஹாப்பி ஹார்ட் யூ ஹாவ் டு ஃபேஸ் ஆல் தி சேலஞ்சஸ், யூ ஹாவ் டு டூ ஆல் தி திங்ஸ் தட் யூ do in your life, then that pays its toll. Tollனா என்னது, டோல்னால் நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா when we travel ஹைவேஸ் ஆர் சம்திங் we have to pay toll, right? ஒரு டோல் கட்டுறோம், ஒரு சார்ஜ் கொடுப்போம் இல்லையா, ஒரு சார்ஜ், ஒரு அமௌண்ட் டோல் பே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா. அதே மாதிரி லைஃப்பில் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணும் போதும் ஒவ்வொரு இடத்துக்கும் டோல் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்துட்டு இந்த டோலை வந்துட்டு எதுக்கூட வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்கூட சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நமக்குன்னு ஒரு வந்துட்டு சில இதுக்கெலாம் ஒரு நமக்கு கடமை இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல, இந்த வயசில் இது செய்யணும், இந்த வயசில் இது செய்யணும் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நல்ல மார்க்ஸ் ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறேன், ஆஃபீஸில் ஒரு நல்ல வேலையில் செய்கிறதா இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் நமக்குன்னு. அதை தான் இந்த டோல்னு நினைக்கணும். நீங்கள் வந்துட்டு அந்த டோல் வந்துட்டு பே பண்ணணும், கரெக்ட் டைமில் நீங்கள் டோல் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் டோல் பே பண்ணிங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த டோல் பே பண்ணணும். அதே மாதிரி இது எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் ஹாப்பினஸும் லைஃப்பில் வேணும் இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், உங்களோட ஹாப்பினஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதையுமே இந்த டோலுக்காக சொல்லலாம். ஒரு சார்ஜ் இல்லை ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படின்றது தான் இங்கே டோல்ன்ட்டு நம்ம போயிட்டோம்னு சொல்லியிருக்காரு. தட் பேஸ் இட்ஸ் டால் டு யூத் அண்ட் ஏஜ் அப்படின்னா, யூத்தாக இருக்கும் போதும் நமக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியதுன்னு இருக்குது, ஏஜாக இருக்கும் போதும் நமக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியதுன்னு இருக்குது. அந்தந்த வயசில் வந்துட்டு நீங்கள் யூத்தாக இருக்கும்போது நீங்கள் இந்த வயசுலேயே அதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூ ஹாவ் டு பே யுவர் டோல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் ஃபார் தட் அப்படின்ட்டு. that pays its toll to youth and age and travels on with cheer. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூத் அண்ட் ஏஜ்க்கும் கேபிட்டலைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அதை இம்பார்ட்டன்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறாங்க. டு யூத் அண்ட் ஏஜ், இங்கே யூத் ஏஜாக இருக்கட்டும், ஏஜ் ஆனதுக்கப்புறமா இருக்கட்டும், யூ ஹாவ் டு லிவ் ஆன் யுவர் லைஃப். இந்த மாதிரி தான் உங்கள் ஹாப்பி ஹார்ட், ஹோல் ஹார்ட்டோட நீங்கள் ஃபுல் த்ரூ அவுட் யுவர் லைஃப் அப்படின்றது தான் யூத் அண்ட் ஏஜ். உங்களோட யூத் டேஸ் ஆகட்டும், உங்கள் ஓல்ட் ஏஜ் டேஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஹாப்பியாக வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணி யூ ஹாவ் டு லிவ் யுவர் லைஃப் அப்படின்றாங்க. அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர், என்னது சியரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. எப்படி சியர்னால் என்னது, உங்களுக்கு ஜாய் ஹாப்பினஸ் தான் சியர்னு சொல்லுவோம். ஸோ வித் சியர் யூ ஹாவ் டு ட்ராவல் ஆன் வித் இன் யோர் லைஃப் ஜேர்னி அப்படி சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் பேரா என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் அப்படின்னு என்னது, இந்த வழி, நம்ம போகிற வழி, லைஃப் ஜேர்னி, த வே ஆஃப் லைஃப், போகிற பாதை வந்துட்டு எப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காது இல்லை, எல்லாமே வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரியே நடக்காது. லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் அப்படின்னா என்னது, ஹில் ஆர் டவுன் என்ன சொல்கிறாங்க, மேடு பள்ளமாக இருக்குல்ல பாதை, அதை தான் ஹில் ஆர் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிக்ஸாக் வே ஆர் எனி ஒரு வே வந்துட்டு ஒரு பென்ஸு ட்விஸ்ட்ஸ்லாம் இருக்கிறது தானே, அந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன்,
மேடாக இருக்கட்டும் பள்ளம் இருக்கட்டும், மேடு பள்ளம் எது வேணாலும் இருக்கட்டும் அப்படின்றாங்க. லெட் த வே வைண்ட் அப். இந்த பாதை, நான் போகிற பாதை வந்துட்டு ஒரு மேடு இருக்கிற பாதைக்கு போகட்டும், குழி இருக்கிற பாதைக்கு போகட்டும், என்னால் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லெட் த வே வைண்ட் அப். இந்த பாதை எப்படி வேணாலும் போகட்டும், ஹில்லுக்கு போகட்டும், டவுனாக போகட்டும், மேடாக இருக்கட்டும் பள்ளமாக இருக்கட்டும், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படின்றாரு. ஓவர் இங்கே ஓஇஆர்னு இருக்குல்ல, ஓவர் அப்படின்னா ஓவிஇஆர், ஓவரை தான் இங்கே ஓவர்ன்றாங்க. அதாவது இங்கே 10 சிலபிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஒவ்வொரு லைன்லேயும் அதுக்கு பேர் தான் அயாம்பிக் பென்டாமீட்டர். ஸோ இந்த 10 சிலபிள்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஓவர்ன்ற வார்த்தையை ஓவர் அப்படின்ட்டு சுருக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஓவர் அப்படின்றது தான் மீனிங். சொல்லும் போது ஓர் அப்படி சொல்கிறோம். ஓர் ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படின்னா அந்த ஜேர்னி வந்துட்டு ரஃப்பாக இருக்கலாம், வே வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கலாம். ஒரு ஸ்மூத்தாகவும் எப்பயுமே இருக்கும்னு சொல்ல முடியாது, ரஃப்பாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில டைம் ரஃப்பாக இருக்கும், சில டைம் ஸ்மூத்தாக இருக்கும் ஜேர்னி. சில டைம் நமக்கு நினச்ச மாதிரி நடக்கும், சில டைம் நினச்ச மாதிரி நடக்காது. ஸோ சில டைம் நமக்கு ஹார்ட் டைம்ஸ் இருக்கும், சில டைம்ஸ் ஹாப்பி டைம்ஸ் இருக்கும். அதுதான் வந்துட்டு ரஃப் ஆர் ஸ்மூத். ஜேர்னி மேபி ரஃப் ஆர் ஸ்மூத் சொல்கிறாங்க. ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், த ஜேர்னி வில் பி ஜாய் அப்படின்றாங்க. எப்படி வேணால் இருந்துட்டு போட்டும், ஆனால் என்னோடய ஜேர்னி வந்துட்டு ஜாய், ஹாப்பினஸோட தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இது ஜாய்னா ஹாப்பினஸ். ஸோ எப்படி வேணால் இருக்கட்டும், மேடு பள்ளமாக இருக்கட்டும், பாதை ரஃப்பாக இருக்கட்டும், ஸ்மூத்தாக இருக்கட்டும், என்னோடய ஜேர்னி வில் பி ஜாய். எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக ஹாப்பினஸோடு நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும், ஜாயோட நீங்கள் ஜேர்னியை வந்துட்டு எதிர்கொள்ளணும், லைஃப் ஜேர்னியை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இங்கே வந்துட்டு இந்த ஹில் ஆர் டவுன் ரஃப் ஆர் ஸ்மூத்லாம் அவங்களுக்கு மெட்டாஃபரில் கொடுத்துருக்குறாங்க. லைஃப் ஜேர்னியை வந்துட்டு ஒரு பாதை மாதிரி உங்களுக்கு மெட்டாஃபரில் கொடுத்துருக்காங்க கம்பேர் பண்ணி. நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்ட் க்ரௌன். ஸ்டில் சீக்கிங் அப்படின்னா அது சீக்னா வந்துட்டு நம்ம எது வந்து தேடுறோம், எது நமக்கு வேணும் அப்படின்றோமோ அதுதான் சீக்கிங் அப்படின்றோம். எதை வந்துட்டு தேடுறோம், எது வந்துட்டு நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அது சீக்கிங். வாட் ஐ சாட் அப்படின்றது சீக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் நமக்கு சாட். ஸோ ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய் அப்படின்னா, பட் அ பாய்னா பாயாக இருக்கும்போது அப்படின்னா, பாய் நீங்கள் எது சொல்கிறாங்க, சின்ன வயசாக இருக்கிறது தான் பாய்ன்னு சொல்கிறாங்க. நம்ம விமனுக்கு கேர்ள்னு சொல்லுவோம், மென்க்கு வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்கிறோம். பாயாக இருக்கும்போதுனா சின்ன வயசில் இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது நான் என்னென்னா சீக் பண்ணணும், என்னென்னா நான் வேணும்னு நினச்சனோ அதே தான் இன்னுமே நான் வந்துட்டு சீக் பண்ணுறேன், இன்னுமே அதை தான் நான் வந்துட்டு தேடிட்டு இருக்கேன், இன்னுமே அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்து எழுதியிருக்காரு. அண்ட் பாயாக இருக்கும்போது, அதாவது பட் அ பாய் அப்படின்னா ஜஸ்ட் சின்ன பாயாக இருக்கும்போது நான் எது நான் வேணும்னு நினச்சனோ அதே தான் இன்னுமே நான் வந்துட்டு தேடிட்டுருக்கேன், இன்னுமே அதை சீக் பண்ணிருக்கேன். என்ன சொல்கிறாரு, நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியூ ஃப்ரெண்ட்ஷிப்னா லைஃப் போக போக நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சேர்க்கணும் அப்படி சொல்கிறாரு. நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸை நம்ம ஆட் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்க்கு அப்படின்றாரு. அது இல்லாமல் ஹை அட்வென்ச்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூ நம்ம ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு புது இடத்த போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறது, கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சரஸான எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் தான் அட்வென்ச்சர் சொல்கிறோம். ஹை அட்வென்ச்சர் இதையுமே நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ சின்ன வயசாக இருக்கும் போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அட்வென்ச்சர்லாம் இருக்கணும்னு நினச்சேன்னா, இப்பயுமே நான் அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அட்வென்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே இப்பயுமே நான் வந்துட்டு சீக் பண்ணிருக்கேன், இப்பயுமே அதுக்கு நான் டைம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா. அண்ட் க்ரௌன், ஃபைனலாக க்ரௌன் எது சொல்கிறாங்க அப்படின்னா, சக்ஸஸ் அப்படின்றத தான் வந்துட்டு ஒரு பொசிஷனாக இருக்கட்டும், ஒரு சக்ஸஸ் தான் வந்துட்டு இந்த க்ரௌன் அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும்ல, அந்த ஒரு பெஸ்ட் பொசிஷனை தான் இங்கே வந்துட்டு எனக்கு க்ரௌன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிங்குக்கு வந்துட்டு அவரோட க்ரௌன் தான் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் இல்லைனா ஒரு ப்ரைஸ் இல்லைனா ஒரு பொசிஷன், ஒரு பெஸ்ட் திங்கை தான் இங்கே வந்துட்டு க்ரௌன் சொல்கிறாங்க. அந்த ஒரு பெஸ்ட் பொசிஷனையோ சக்ஸஸையோ அட்டைன் பண்ணுறது தான் இன்னுமே நான் வந்துட்டு அதை தான் நான் சீக் பண்ணிட்டுருக்கிறேன், அந்த க்ரௌன் ஒரு சக்ஸஸை கெயின் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்து என்னது, மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் and hope the road's last turn will be the best அப்படின்னு முடிச்சிருக்காரு. my heart will keep the courage of the quest அப்படின்னா, quest அப்படின்னா என்னது, தேடல், ஒரு லாங் சர்ச் ஃபார் சம்திங் அப்படின்றதான் questன்னு சொல்லுவோம். ஒரு தாகம்னு சொல்லுவோம்ல, தேடல் இருந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு லாங் சர்ச், அதுதான் வந்துட்டு இங்கே குவெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அப்படின்னா, எந்த ஒரு கரேஜ்னால் என்ன சொல்லுவோம், ஒரு ஃபியர்லெஸ்ஸாக இருக்கிறது, அந்த தைரியமாக இருக்கிறது தான் கரேஜ் அப்படின்ட்டு சொல்லுவோமா. ஒரு
புதுசாக ஒரு விஷயத்தை தேடுறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ வந்துட்டு கரேஜஸாக இருக்கணும்னு சொல்கிறேன். மை ஹார்ட் வில் கிவ் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அப்படின்னா தி எபிலிட்டி டு டூ சம்திங் டேஞ்சரஸ் ஒரு ஃபேஸ் பெயின், அந்த பெயினை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ஒரு கஷ்டமான விஷயம் ரிஸ்க்கான விஷயத்த செய்கிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே என்ன இருக்குமா கரேஜஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபேஸ் பெயின் ஒரு அப்போசிஷன் நமக்கு எது செய்கிறதுக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு அப்போசிஷன் வந்து நமக்கு வரும். ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒரு டிசைட் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அப்போசிஷன் வரும். அந்த அப்போசிஷன் தாண்டி செய்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்த பயப்படாமல் போல்டாக வந்து செய்கிறது, இது எல்லாமே இந்த பிரேவரி இதை தான் வந்துட்டு இந்த கரேஜில் சொல்லியிருக்காரு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ். அந்த கரேஜ் வந்துட்டு எப்பயுமே ஹார்ட் வந்துட்டு இட் வில் கீப் ஆன், அது வந்துட்டு கீப் அப் பண்ணி வச்சுக்கும், கரேஜஸாக இருக்கும். கரேஜ் ஆஃப் குவெஸ்ட் அப்படின்னா அந்த தேடலுக்கான இது, ஒரு விஷயம் செய்கிறதுக்கான ஒரு லாங் சர்ச்சாக இருக்கிறதுக்கு கரேஜஸாக மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் அண்ட் வில் பி த பெஸ்ட். எல்லா கரேஜோடையும் அந்த தாகத்தோடையும் ஒரு விஷயத்தை தேடல் இருந்துகிட்டே இருக்கணும் நான் லைஃப்பில். ஸோ அந்த தேடல் எப்பயுமே வந்துட்டு இருக்கும், கரேஜஸாக இருக்கும். ஸோ வித் த கரேஜ், மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ்னால் எந்த ஒரு பயமே இல்லாமல் எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் இந்த லைஃப்பில் ட்ராவலாகி போயிட்டே இருப்பேன். அண்ட் வாட் வித் த ஹோப் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஹோப் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஹோப் பண்ணுறாரா? ஹோப்னா என்னதான் ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃப். ஒரு ஹோப்னா ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோட ஒரு ட்ராவல் பண்ணுறாரு கரேஜஸாக. அந்த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் அப்படின்னா லைஃபோட லாஸ்ட் பார்ட்டை தான் இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. லைஃபோட எண்டாகவும் இருக்கலாம், இது லைஃபோட லாஸ்ட் பார்ட்டாகவும் இருக்கலாம். இதை தான் வந்துட்டு ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன்றாங்க. இங்கேயுமே நமக்கு வந்துட்டு மெட்டாஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மெட்டாஃபர் அப்படின்றது என்னென்னா அந்த சிமிலினா லைக் வச்சுட்டு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. லைக்குன்ற வேர்டு நமக்கு லிட்ரலாக லைக்குன்ற வேர்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மறைக்காமல் அது வந்துட்டு வெளிப்படையாக கொடுத்துருக்கிறது தான் அது வந்துட்டு நம்ம சிம்பிளி சொல்லுவோம். இங்கே வந்துட்டு லைக்குன்ற வேர்டு வந்துட்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். வித்தவுட் லைக் கொடுக்காமையே வந்துட்டு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த லைஃப் வந்துட்டு ரோடோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. லைஃபோட லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட்டை டேர்னிங் ரோடோட லாஸ்ட் டர்ன் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதால இந்த மெட்டாஃபர் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் வில் பி த பெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிறந்த இது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு லைஃபோட லாஸ்ட் எண்டிங் வந்துட்டு நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஹோப்போட என்னோடய தேடல் வந்துட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த போயமை முடிச்சிருக்காரு. ஸோ இவரோட பார்வையில் வந்துட்டு நம்ம லைஃப்பை எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னும், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு லைஃப்பை எதிர்கொள்ளலாம், எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவாக லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்துட்டு இந்த போயம் வந்துட்டு போயட் ஹென்றி வேன் டைக் நமக்கே எழுதியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future waits, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the way wind up the hill or down, or rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure under crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. ஸோ இதிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம படித்ததுக்கும் இப்போ படித்ததுக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் கிளியராகவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈச் லைனுக்குமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லைஃப்பை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் unreluctant soul without looking back, திரும்பி பார்க்காம ஒரு தைரியமாக எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் லைஃப் வாழணும். அதே சமயத்தில் நம்ம ரொம்ப ஹரி பண்ணிட்டும் போகக்கூடாது, நம்ம கோலில் இருந்தும் திரும்பிடக்கூடாது, எதை நினச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு சம்மரி மாதிரி பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் என்ன சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஸ்பெரால நமக்கு லைஃப்பை வந்துட்டு நான் வாழணும்னு ஆசைப்படுறாரு. எப்படி வாழணும், வித்தவுட் டேர்னிங் பேக், ஃபார்வர்ட் ஃபேஸோட $100 சொல்ல என்ன ஹெசிடேஷன் இல்லாமல் தயக்கம் இல்லாமல், அதே சமயத்தில் ரொம்ப ஹரி பண்ணிட்டு போகாமல், என்னோடய கோலில் இருந்தும் திரும்பாமல், பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச தேவையில்லாத விஷயத்தை நினச்சி கஷ்டமான விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கவும் கூடாது, நம்ம ஃப்யூச்சரை நினச்சி பயப்படவும் கூடாது, ஃப்யூச்சரை நினச்சி என்ன நடக்க போகுதுன்னு பயப்படவும் கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், ஹோல் ஹார்ட்டோட ஹாப்பி ஹார்ட்டோட நம்ம லைஃப்பில் ட்ராவலாகி போயிட்டே இருக்கணும். எல்லா விஷயக்கும் நம்ம அந்தந்த டைமில் பண்ண வேண்டிய நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடமைகள், அப்புறம் நமக்கு தேவையான சின்ன சின்ன ஹாப்பினஸ், இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் வித் ஹாப்பினஸோடு நம்ம ட்ராவலாகி போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம பாதை வந்துட்டு எப்படி வேணால் மாறலாம், அது மேடாக இருக்கலாம், பள்ளமாக இருக்கணும். ஒரு டைம் நல்லா போயிட்டுருக்கும், ஒரு டைம் நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும். அதுமாதிரி எப்படி வேணாலும் இருக்கட்டும், பாதை எப்படி வேணாலும் போகட்டும், ரஃபாக இருக்கட்டும், ஸ்மூத்தாக இருக்கட்டும், ஆனால் ஜேர்னி வந்துட்டு ஜாயாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஹாப்பினஸோடு இருக்கும், ஜேர்னி வந்து ஜாயாக தான் இருக்கும், நம்ம ஹாப்பினஸோடு ட்ராவல் பண்ணி போகணும் இந்த லைஃப் ஜேர்னியில் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம
இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்துட்டு என்ன சீக் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னுமே வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன தேடினனோ, நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், க்ரௌன் இதெல்லாம் தான் இப்போயுமே நம்ம தேடுறோம். புது புது உறவுகள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு ஹை அட்வென்ச்சர் புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், சக்ஸஸ் கெயின் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் இன்னுமே நான் சீக் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய ஹார்ட் வந்துட்டு அந்த கரேஜ், அந்த தேடலை வந்துட்டு ஒரு தைரியத்தோடு எதிர்கொள்ளும், ஒரு நம்பிக்கையோட. என்ன நம்பிக்கையோட? ரோட்ஸ் லாஸ்ட் டைம் வில் பி த பெஸ்ட். அந்த கடைசி எண்ட் பாயிண்ட், ரோடோட கடைசி டேர்ன் வந்துட்டு எண்ட் ஆஃப் த லைஃப் வில் பி த பெஸ்ட் பார்ட், பெஸ்ட்டாக வந்து முடியும் அப்படின்றதோட சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இதோட உங்களுக்கு இது வந்துட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபுல் போயமோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் லைஃப் போயம், இதுதான் நம்மக்கிட்ட ஹென்ரி வான் டைக் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் போயமே வந்துட்டு நம்ம சேனல் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் போட வீடியோ உங்களுக்கு வரும். அண்ட் ஆல்சோ இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த போயம்க்கான இந்த கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, இதுவுமே உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சருமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நமக்கு அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.